5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பெட் லேம்பே சுகர் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 100% டயபிட்டிஸ் ரிவர்சபிள் கண்டிஷன் தான். இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் சூஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளோட சுகர் ஸ்பைக் ஆகாது. பிறக்கும் போதே டயபிட்டிஸோட தான் பிறக்கிறாங்க. ஏன் 60லேருந்து 40க்கு 40லேருந்து 20க்கு வந்தது அப்படின்னு பார்த்தா உணவு தான் காரணம். ஃபுட் இஸ் தி மெயின் ரீசன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னாவே 40 வயசு மேலே தான் வரும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. ஏன் பிறக்கிற குழந்தை கூட டயபெட்டிஸ் தான் பிறக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் நீங்காத நோய் போல இது சரி பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா உடம்புல அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்வேதா டாக்டர் அரவிந்த் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட தான் டயபெட்டிஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சார் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பசங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. அது என்ன சார் மெயின் காரணமா இருக்கு? ஸோ டயபெட்டிஸ் 2 வகை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒன்று டைப் 1, இன்னொன்று டைப் 2. டைப் 1 அப்படின்னா என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பிறக்கும் போதே டயபெட்டிஸோட தான் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? அதை எடுத்து பக்கத்துல வைக்கலாம். ரெண்டாவது அக்வைர்ட் டைப் 2. அது நம்மளோட தப்புனால. இப்போ அந்த குழந்தை இந்த ஜென்மத்துல எந்த தப்பும் பண்ணல, பட் ஆனால் அவங்க அப்படிதான் பிறக்கிறாங்க. அது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க பேங்க்ரியாஸ்ல ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்ற செல்ஸே இல்லாம பிறக்கிறாங்க, இல்ல ஃபங்க்ஷன் பண்ணாத செல்ஸ்ல பிறக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு இன்சுலின் தான் ஒரே சொல்யூஷன். பிறந்ததுல இருந்தே அவங்க இன்சுலின் போட ஆரம்பிச்சிடணும். வாழ்க்கை பூரா இன்சுலின் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம மெயின் டாபிக் டைப் 2 டயபெட்டிஸ் பத்தி பேசலாம். ஏன்னா நம்ம கையில சொல்யூஷன் இருக்கக்கூடிய கண்டிஷன் இது. சரிங்களா? ஸோ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி நீங்க உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? 24. நீங்க நினைக்கிறீங்க 40க்கு மேல வந்தாதான் அப்படின்னு. ஓகேங்களா? என் ஏஜ் 34. ஓகே. நான் சின்ன வயசுல எங்க அப்பா டாக்டரா இருக்கும்போது இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும்போது போகும்போது அவர் சொல்றதெல்லாம் காதுல விழும் இல்லையா? அப்போ எங்க சொல்லுவாரு, எங்க அப்பா அவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாரு, உங்களுக்கு 60 வயசு வந்துருச்சு, நீங்க இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லாட்டி டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எங்க அப்பா காலத்துல இருந்து நீங்க வர்ற வயசுக்குள்ள 60ன்றது நேச்சுரலாவே 40 ஆயிடுச்சு. பட் இன் ரியாலிட்டி அப்ப இன்னைக்கு 14 வயசுல இருக்கிறவங்க அவங்களோட சர்க்கிள்ல பார்க்கும்போது 20ஸ்ல வந்துடுது டயபெட்டிஸ். ஏன் 60லேருந்து 40க்கு 40லேருந்து 20க்கு வந்தது அப்படின்னு பார்த்தா உணவு தான் காரணம். ஃபுட் இஸ் தி மெயின் ரீசன். ஸோ அதை பற்றி தான் எனக்கு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைஃப் ஸ்டைலும் இருக்கு. லைஃப் ஸ்டைல் ஒரு 40% அப்படின்னு சொல்லலாம். 60% நம்ம ஃபுட்ல தவறு செஞ்சு தான் டயபெட்டிஸ் வர வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க, நான் ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வச்சிருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க ஃபுட்னால தான் டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குன்னு. எந்தெந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வருது? ஸோ ஃபுட் 3 ஆஸ்பெக்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட். இது தெரிஞ்ச விஷயம்தான். இதில் ஃபேட் என்றைக்குமே டயபெட்டிஸ் காஸ் பண்ணாது. புரோட்டீன் 50-50%. நிறைய ஒர்க் அவுட் பண்ணி புரோட்டீன் சாப்பிட்டா ஓகே. ஒர்க் அவுட் பண்ணாமல் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் இவென்ச்சுவலாக சுகராக கன்வெர்ட் ஆகி டயபெட்டிஸ் காஸ் பண்ணும். கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்ட்ரெயிட் இட் இஸ் லைக் ஈக்குவலன்ட் டு ஈட்டிங் சுகர். இப்போ சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சக்கரை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் இட்லி சாப்பிடுவீங்களா இல்லை ஒயிட் ரைஸ் சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆஸ் அ டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டும் ஒன்று தான். 2 ஸ்பூன் சக்கரை சாப்பிட்றதுக்கும் 4 இட்லி சாப்பிட்றதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த அளவுக்கு சுகர் இன்க்ரீஸ் பண்ணும் இட்லி தோசைலாம். ஸோ இட்லி தோசைலாம் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் கேட்டகரியில் வருது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்னு பார்த்துட்டோம். இதில் கார்போஹைட்ரேட்ஸ் 2 வகையான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஒன்று சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னா என்னன்னா, நேச்சுரலாக நார்சத்து இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், கருப்பு கவுனி, இந்த மில்லட்ஸு இதெல்லாமே அதில் நேச்சுரலாகவே அதில் ஒரு லேயர் ஆஃப் ஃபைபர் இருக்கும். அதில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நேச்சுரலாகவே அதுக்குள்ளே கொஞ்சம் ரைஸ் பிரான் ஆயில் இருக்கும் ரைஸில், பாரம்பரிய அரிசிலாம். ஸோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் சூஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளோட சுகர் ஸ்பைக் ஆகாது. வேறஸ் வெள்ளரிசி, பொன்னி, சோனா மசூரி, பாஸ்மதி, ஐஆர் வெரைட்டிஸ் இதெல்லாமே ரீசெண்டாக வந்த ரைஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் பயங்கரமாக ஷூட் அப் ஆகும். அண்ட் அதை சாப்பிட இவென்ச்சுவலாக அவங்க டயபெட்டிக்காகவே மாறிடுறாங்க. ஸோ
when we choose food அது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும், அதாவது நேச்சுரலாக நார்சத்து இருக்கிற ரைஸாக இருக்கணும். பெட்டர் வந்து பாரம்பரிய அரிசியாக இருந்தால் பெட்டர். ஸோ வந்து மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் இது எல்லாமே வந்து சிகப்பு பாரம்பரிய அரிசி. ஸோ இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அரௌண்ட் 30 to 50 ரேஞ்சில் இருக்கும். அதே பொன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்சிங் ஃப்ரம் 65 to 90 அந்த அளவுக்கு இருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு எதுவும் சிம்டம் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? ஸோ டயபெட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் இல்லாமல் கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் செக் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து எங்கேயாவது ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் செக் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சார், நான் வந்து நல்லா நார்மலாக தான் இருக்கேன், சடனாக உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனேன், அவங்க செக் பண்ண சுகர் இருக்குன்றாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்ல வரேன். அதுதான் டயபெட்டிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சிம்டம்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். லக்கியாக இருக்கிறவங்க அந்த டைம்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு அன்லக்கி பீப்புளுக்கு என்னன்னா ஒரு சிம்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுகர் இருக்குன்னே தெரிய வருது. அது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அது பாட்டுக்கு பெருகிட்டு இருக்கும், இவங்களுக்கு தெரியாமல் நான் நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம்லாம் கூட அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனோ இல்லைனா வந்து எங்கேயாவது ஆறாத புண்ணோ அந்த மாதிரி ஏதாவது நிறைய சிம்டம்ஸ் இருக்குது டயபெட்டிஸ்க்கு. யூரினேட் பண்ணால் அந்த இடத்துல வந்து எறும்பு வர்றது, இது ஒரு டயபெட்டிஸ் சிம்டம். ஸோ அந்த மாதிரி வந்து பீனிஸ் எண்டில் வந்து ஒரு ஃபங்கல் க்ரோத் மாதிரி வரும், அதுவும் டயபெட்டிஸ்னால வரக்கூடிய கண்டிஷன் தான். ஸோ சடனாக வெயிட் இழைக்கிறது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறோம். இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னடா இது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி டாக்டர் கிட்ட போவாங்க, டெஸ்ட் பண்ணி டயபெட்டிஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ டயபெட்டிஸ் வந்து சிம்டம்ஸ் இல்லாமல் கூட ஒரு சில பேருக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரெகுலராக ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணி டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னீங்க ஃபுட்டுனாலேயும் வருதுன்னு, ஃபுட்டு இல்லாமல் வேறு எந்த காரணத்தினால டயபெட்டிஸ் உள்ளே வருது? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60% வந்து ஃபுட் தான் காரணம், மீதி 40% வந்து லைஃப் ஸ்டைல்னால வருது. ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சது எக்ஸசைஸ். செடென்ட்ரியாக இருந்து எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே உள்ள அக்யூமுலேட் ஆகி பேங்க்ரியாஸ்க்கு மேலே பாரம் விழுந்து டயபெட்டிஸாக மாறுது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள வந்து சர்க்கேடியல் ரிதம் அப்படின்னு சொல்லி ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. ஸோ இந்த கிளாக்ல இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் வந்து எப்படி எந்த வேலைக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து கைடன்ஸ் வந்திருக்கு, நம்ம உடம்பே கைடன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த சர்க்கேடியல் ரிதம் வந்து இன்னைக்கும் நம்ம கூட இருக்கு. பட் ஆனால் வெளியில் எல்லாமே வந்ததுனால நம்ம அதை பற்றி மறந்துட்டோம். நம்ம கிளாக் வச்சு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால என்ன ஆயிருக்கு, எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து லைட் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 7-8 மணிக்கு அப்புறம் லைட் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு புது விஷயம். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பிட்ச் டார்க் இருக்கும், தூங்கிடுவாங்க. இன்னைக்கு நம்ம 11, 12, 1 வரைக்கும் கூட முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அங்கே ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பெட் லேம்ப் போட்டுக்கிறோம் தூங்கும்போது, அந்த பெட் லேம்பே சுகர் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சயின்டிஃபிக் பிரேக் த்ரூவா இருந்திருக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ எப்படின்னு சொல்றேன், இப்போ வந்து நம்ம மார்னிங் எந்திரிக்கிறோம், சூரியன் வராரு, நம்மளுக்கு வந்து லைட் கொடுக்குறாரு. லைட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து வேலை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம், நம்மளோட வேலை. ஸோ வேலை பண்றதுக்கு என்ன வேணும், சுகர் வேணும், உடம்புக்குள்ள சுகர் வேணும். ஆமா, எனர்ஜினா சுகர் தான் வேணும். ஸோ வந்து சன் வந்த உடனே உள்ளுக்குள்ள வந்து ஹார்மோன்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு ஓகே இவர் வந்து வேலை பண்ண போறாரு, அதனால வந்து சுகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுகர் பிளட் ஸ்ட்ரீம்குள்ள ரிலீஸ் பண்ணும். அவங்க வந்து பல்லு தேய்க்கிறது, அவங்க வேலை பண்றது, நெக்ஸ்ட் வேலை குளிக்கிறது எல்லாமே பண்றதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? இது வந்து பல வருஷமா, அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, எவ்வளவு நாள் முன்னாடினா கணக்கே இல்லை. எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கு கணக்கு சொல்லலாம், எலக்ட்ரிசிட்டி இல்லாம எவ்வளவு நாள் இருந்திருக்குன்னா கணக்கே இல்லை. அந்த காலத்துல இருந்து ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் கூட நம்ம கிளாக் வந்து ஒரு இப்போ இந்த டைமுக்கு சன்ரைஸ், இந்த டைமுக்கு சன்செட்டு, இந்த சீசன்ல இப்படி, இந்த சீசன்ல இப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள. இப்போ சடனாக வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் வந்ததுக்கப்புறம் நைட்டு 7 மணிக்கு அப்புறம் எங்கேருந்துரா அவனுக்கு லைட் வருதுன்னு பாடி கன்ஃபியூஸ் ஆகி அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நைட் டைம்லையும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்ம லிவர் மூலியமாகவும் நம்ம மசில்ஸ் மூலியமாகவும் சுகர் ரிலீஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் வந்து 60 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ்க்கு வந்து 20 இயர்ஸ்க்கு வந்துருச்சு. டெக்னாலஜியும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஓகே சார், இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, டயபெட்டிஸ் வந்தால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, இது கடைசி வரைக்கும் சொல்றது சாவ வரைக்கும் டயபெட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில வந்து டயபெட்டிஸ் தானே வந்திருக்கு, பிரச்சனையே இல்லை, ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நாங்கள் எது நம்புறது? 100% டயபெட்டிஸ் ரிவர்சபிள் கண்டிஷன் தான். யாரெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களோ எல்லாருமே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பான ஒரு ஃபேக்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ ரிவர்சபிள் அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி டயபிட்டிஸ் ரிவர்சபிள்? நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் டயட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் சரியாயிடுது, அவங்க தப்பாக சாப்பிட்டீங்கன்னா திருப்பியும் வந்துடுது, நீங்கள் எதுக்கு ரிவர்சபிள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து காமன் கோல்டு ரிவர்சபிளா அப்படின்னு கேட்பேன். இது வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் நான். காமன் கோல்டு, சளி பிடிக்கிறது, இல்லை ரன்னிங் நோஸ் இல்லையா, தலைவலி, அதுக்கு தலைவலி ரிவர்சபிளா அப்படின்னா ரிவர்சபிள் தான் தலைவலி. அப்போ வந்து வாழ்க்கையில் திருப்பி உங்களுக்கு தலைவலியே வராதா? வரும். தப்பு பண்ணால் தலைவலி வரும், நைட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தால் தலைவலி வரும், ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணால் தலைவலி வரும், எண்ணெய் தேய்க்காம இருந்தால் தலைவலி வரும். இந்த மாதிரி வந்து எல்லா வியாதிக்கும் ஒரு காஸ்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து டயபிட்டிஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் இருக்குது. காசை அட்ரஸ் பண்ணி, காசை ஸ்டாப் பண்ணி பண்ண வேண்டியது முறையாக பண்ணால் டயபிட்டிஸும் 100% மெடிசின்ஸ் இல்லாமல் இருக்க முடியும் டயபெட்டிக்ஸ்னால. இப்போ அதுதான் ரிவர்சல்னு கூப்பிடுறோம் நாங்கள். வாழ்க்கை பூரா மெடிசின்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்கணும்னு வந்து ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? 20 years பேக் எல்லாமே வந்து யாருக்குமே ரிவர்சல்ன்ற வேர்டே கூட யாருக்கும் தெரியாது. லாஸ்ட் 4-5 years தான் இதெல்லாம் வெளில வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகும்போது தெரிய வருது வீடியோஸ். கரெக்ட். ஸோ இப்போவும் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு பெரிய சதி. அது வந்து நம்மளுக்கு தெரியாததா, கார்பரேட் அது இதுன்னு சொல்லி நிறைய நடக்குது பின்னாடி. ஸோ நம்ம வந்து அது ஒரு சில விஷயங்கள் ஓப்பனாக கூட பேச முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளியில வந்து போயிட்டு இருக்கு. என்னோட கன்சல்டேஷன்ல, என்னோட ப்ராக்டிஸ்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா, நோ மேட்டர் அவங்க எவ்வளோ வருஷமா டயபெட்டிஸ் வச்சிருந்தாலும் 100% அது வந்து ரிவர்சபிள் கண்டிஷன் தான். அதாவது அவங்க ப்ராப்பராக மாப்பிள்ளை சம்பா சாப்பாடு, நெய் ஊற்றி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து, நான்வெஜ் அளவில் சாப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் 300, 400, 500 இருக்கிற டயபிட்டிஸ் கூட 100க்கு அடங்கி வந்து மெடிசின்ஸ் இல்லாமல் அவங்களால இருக்க முடியுது. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த சீக்ரெட்லாம் தெரிய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்க தைரியமாக இருக்கலாம், கண்டிப்பாக ரிவர்சபிள் தான். பட் ஆனால் நாக்கு கட்டுப்படுத்தணும் அண்ட் டிசிப்ளின் வேணும், அவ்வளோதான். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.